வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். போன வீடியோவில் நீங்கள் ஜோக் ஃபால்ஸை பற்றின ஃபுல் தகவல்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இங்கேருந்து நம்ம முருதேஸ்வர் போகணும். முருதேஸ்வரா போகணும் அப்படின்னா 11:30க்கு இங்கேருந்து கொன்னவார் பஸ் இருக்குது. அங்கேருந்து நம்ம மாறி போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே ஹோட்டல் அப்படிங்கிறது சரியான முறையில் இல்லாததுனால நம்ம மாயன்குண்டே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தது அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம மாயன்குண்டே போயிட்டு அங்கேருந்து கொன்னவார் போயிட்டு முருதேஸ்வர் போகலாம். ரொம்ப பக்கம்தான், கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தான். போகலாமா? மாயன்குண்டே போகிறதுக்காக இங்கே நம்ம காத்திருந்தோங்க. ஆனால் ஒரு பஸ்ஸு வருது. இந்த பஸ்ஸு முருதேஸ்வரா வரைக்குமே போகக்கூடிய பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் வந்து பட்கல் வரைக்கும் செல்லக்கூடிய பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் தான் ஏறி இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஏறணுன்னா ரொம்ப சீட்டு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? ஆனால் ஜன்னலோர சீட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. ஆனால் கண்டக்டர்கிட்ட நான் கேட்டேன், எனக்கு வீடியோ எடுக்கணும், அதனால் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜோக் ஃபால்ஸ் பக்கத்தில் இருந்து இந்த பஸ்ஸை நம்ம ஏறலாம். ஏன்னா நமக்கு ஏடிஎம்மில் காசு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் போய் தான் ஏறணும். அப்போ அந்த ரூட்டில் தான் இந்த பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே ஏறிட்டோம். ஏறின ஒன்று என்ன அப்படின்னா, டைரெக்டாக முருதேஸ்வர் வரைக்கும் இந்த பஸ்ஸு போகுது. ஆனால் நீங்கள் முருதேஸ்வர் வரைக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொன்னவார் வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கொன்னவரா அப்படிங்கிற ஒரு பேர்லையும் இது அழைக்கப்படுகிறது. நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 1 hour அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த முருதேஸ்வராவுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோக் ஃபால்ஸுக்கும் இடையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் ஓங்கி உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ மழைப்பொழிவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. சாராவதி நதியினுடைய அந்த அற்புதமான காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அதை சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த 4 அருவிகள் கொட்டுது இல்லையா? ஒவ்வொரு இடமா போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட 150லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, தூரத்தில் இருந்து அந்த அருவியை பார்த்தா மட்டும் போதும். கிட்ட போய் ரிஸ்க் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா 11:30க்கு நமக்கு பஸ் இருந்தது அப்படிங்கிறதுனால. இப்போ மாயன்குண்டே போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொன்னவாருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா டைரெக்டாகவே முருதேஸ்வரா வண்டி வந்துருச்சு. ஆக காலை சாப்பாடை வந்து நம்ம தியாகம் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியில் இருந்து இப்போடைய நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக போயிட்டுருக்கு. கொன்னவார் வரைக்குமே இருக்கக்கூடிய இந்த பேருந்து பயணத்தில் கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொன்னவார் வரைக்குமே 82 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கொன்னவாரில் இருந்து முருதேஸ்வர் வரைக்குமே தனியாக ஒரு டிக்கெட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இப்போது நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடியது கேஎஸ்ஆர்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகா ஸ்டேட் கார்பரேஷனுடைய ஒரு முக்கியமான பேருந்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த கர்நாடகா பேருந்துகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 4 பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது. எப்படி தமிழகத்தை பொறுத்தளவு திருநெல்வேலி ஒரு பிரிவாக இருக்கும், நாகர்கோவில் ஒரு பிரிவாக இருக்கும், கும்பகோணம் ஒரு பிரிவாக இருக்கும், மதுரை ஒரு பிரிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்குமே ஒரு வண்ணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அந்த வண்ணத்தில் இப்போது நம்ம சவுத்தில் இருந்து, அதாவது மைசூர், சிமோகா டவுன், இந்த ஏரியாவிலிருந்து இயங்கக்கூடிய பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்ஸானது சிமோகாவில் இருந்து புறப்பட்டு அங்கேருந்து ஜோக் ஃபால்ஸ் வழியாக கொன்னவர் போயிட்டு கொன்னவரில் இருந்து முருதேஸ்வர் வழியாக பட்கல் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பேருந்து. இப்போது கண்டக்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் முன்னாடி பிரேக் போட வேண்டியது இருக்குங்க. நிறைய வாகனங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் முன்னாடி உட்கார்றது உகந்ததாக இருக்காது. அதனால் இந்த மலை இறங்கணுன்னே நீங்கள் வந்து உட்காந்துக்குங்க, கொஞ்சம் பின்னாடி போய்க்குங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்காக நம்ம பின்னாடி வந்தாச்சுங்க. பார்க்க அற்புதமாக அழகாக இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் நிறைய கிராமங்களை நம்மால் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா ஜோக் ஃபால்ஸில் இருந்து பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது முருதேஸ்வரா மட்டும் கிடையாதுங்க. அது இல்லாமல் குன்னவர்லையும் நிறைய இடங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோகர்ணா போகிறதுக்கும் நல்ல வசதி அப்படிங்கிறது இருக்கிறது. கோகர்ணா போயிட்டீங்க அப்படின்னா அழகான கடற்கரை, அற்புதமான கோட்டைகள், இது எல்லாமே தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது.
போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அற்புதமான ஜோக் ஃபால்ஸ் 283 கிலோமீட்டர்லேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த அற்புதமான ஜோக் ஃபால்ஸை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அற்புதமான பகுதிகளில் ஒன்றாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது நம்ம ஜோக் ஃபால்ஸ் பார்த்துட்டு ரிட்டன் மைசூர் போகிறதா ஒரு பிளான் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இருந்தது. அதாவது இந்த பிளான் போடும்போது, ஆனால் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், முருதேஸ்வரா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலும் நிச்சயமாக பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய உயரமான மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இல்லை. ஏன்னா அங்கே ரோடு வந்து ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த நார்மலான ரூட்டில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிச்சயமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேருந்து பயணம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆரம்ப காலங்களில் நம்ம குமிளி கட்டப்பனை, கம்பம் கட்டப்பனை இந்த மாதிரியான பயணங்கள், அப்புறம் தொடர்ச்சியாக எர்ணாகுளத்திலிருந்து குமிளி சொல்லக்கூடிய பல்வேறு ரூட்டுகளையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் கர்நாடகாவில் நம்ம இது வரைக்கும் பேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோமா அப்படின்னா நிச்சயமாக பண்ணியிருக்கோங்க. நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் மங்களூரில் இருந்து உடுப்பி வழியாக மூகாம்பிகை கோயில் செல்லக்கூடிய அந்த கொல்லூர் வரைக்குமே ஒரு பேருந்து பயணம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த கொடத்தாச்சிரி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கர்நாடகாவை பொறுத்தளவு அந்த பேர் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தளவு நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது கர்நாடகாவை பொறுத்தளவு இருக்கிறது. இப்போது நம்ம பார்த்த ஜோக் ஃபால்ஸ் கூட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அருவியாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கோகர்ணா, அப்புறம் மூகாம்பிகை கோயில் சொல்லக்கூடிய அந்த கொல்லூர் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு ரொம்பவும் பிரபலமான கோயிலாக இருக்கிறது. அவர் கொடுத்த தங்குவாள் கூட இன்னும் அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அதே மாதிரி சாரதா தேவி டெம்பிள் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கிறது. இது இல்லாமல் தர்மஸ்தாலா அப்படிங்கிற ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமுமே நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான், அதுவும் கர்நாடகாவில் தான் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நிறைய கோட்டைகளும் இந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போது 11:30க்கு எடுக்கக்கூடிய நம்முடைய பேருந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கெல்லாம் முருதேஸ்வரை சென்று சேர்ந்துடும். உண்மையிலே இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் ஓட்டக்கூடிய பேருந்து ஓட்டுநர்களினுடைய திறமை அப்படிங்கிறது என்றைக்குமே மறக்க முடியாதுங்க. ஏன்னா அதை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறதே தனி திறமை வேணும். காலில் கவனம் இருக்கோ இல்லையோ, கையில் நல்ல கவனம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். ஒரு பகல் நேரத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ஜோக் ஃபால்ஸை நம்ம பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பருவமழை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவமழை காலத்தில் பனிப்பொழிவு, மிஸ்ட் இல்லாத சூழ்நிலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்பவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடியுது. இந்த கர்நாடகாவை பொறுத்தளவு சிமோகா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது நிறைய சுற்றுலாத்தலங்களை கொண்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க இல்லையா, அதுவும் கேஎஸ்ஆர்டிசி சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஎஸ்ஆர்டிசியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய கேஎஸ்ஆர்டிசி சவுத் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி நார்த் கேஎஸ்ஆர்டிசி அப்படிங்கிறது அதுவும் ஒரு வண்ணத்தில் இருக்கும். இந்த பகுதியை பொறுத்தளவு பெரும்பாலும் நார்த் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் வரும். அதே மாதிரி ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இப்படி 4 பகுதிகளை கொண்ட கர்நாடக போக்குவரத்து கழகங்களால் பேருந்துகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போது நம்ம போகக்கூடிய முருதேஸ்வராவுக்கு எப்படி போகணும், நம்ம தமிழ்நாட்டிலிருந்து எப்படி வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லி ஆகணும். ஏன்னா முருடேஸ்வர் அப்படிங்கிறது இப்போ ஃபேமஸான கோயில் தாங்க. ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த கோயில் என்னதான் இருந்தாலும் கூட இப்போது அது ரொம்பவும் பிரபலமான ஒரு கோயிலாக இருக்கிறது. இந்த முருடேஸ்வருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எல்லா வகையிலையும் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பஸ்ஸில் வரலாம், இல்லை ட்ரெயினில் வரலாம், இல்லை பேருந்தில் வரலாம். இப்போது நம்ம ஃப்ளைட்டில் வர்றதுக்கான ஒரு வழியை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் முருடேஸ்வர் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. ஒன்று பெங்களூர் விமான நிலையத்துக்கு வரணும், அப்படி இல்லைன்னா மங்களூரு சர்வதேச விமான நிலையத்துக்கு வரணும்.
இப்போது நீங்கள் பெங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து நிச்சயமாக நீங்கள் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் பேருந்துகளில் செல்கிறதுக்கு. பெங்களூரில் இருந்து டைரெக்டாக நீங்கள் ட்ரெயினில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று தாளக்குப்பா வரணும். தாளக்குப்பா வந்து ஜோக் ஃபால்ஸை பார்க்கணும். ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பேருந்து மாதிரியான ஏதாவது ஒரு வெஹிக்கிளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹொன்னவார் போய் ஹொன்னவாரில் இருந்து NH66ன்னு சொல்லுவாங்க. அந்த NH66ல் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் முருதேஸ்வரை சேர முடியும். இதுவே நீங்கள் மங்களூர் வழியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. மங்களூரில் வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே இருந்து ஜங்ஷன் செல்லக்கூடிய பேருந்துகளில் ஏறி மங்களூர் ஜங்ஷன் வந்துட்டீங்க, இல்லை மங்களூர் சென்ட்ரல் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக முருதேஸ்வர் செல்கிறதுக்குமான ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. கோவா செல்லக்கூடிய சில ரயில்கள் அல்லது மும்பை செல்லக்கூடிய சில ரயில்கள் முருதேஸ்வரில் நின்று சொல்லும். அப்படி எல்லா ரயில்களுமே நிற்கிறது கிடையாது, சில ரயில்கள் நின்று சொல்லும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முருதேஸ்வராலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் போய் நம்ம பார்க்க முடியும். இந்த 2 வழிகள் தான் இப்போதைக்கு விமானத்தின் மூலமாக வருபவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிகளாக இருக்கிறது. சரி, ட்ரெயினில் வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்க டைரெக்டாக மங்களூர் வர்றது கிட்டத்தட்ட உகந்ததாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பெங்களூர் வந்து அங்கே இருந்து ஜோக் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது ஒன்று. இல்லை நீங்கள் மங்களூர் வந்துட்டீங்க அப்படின்னா மங்களூரிலிருந்து முருடேஸ்வரா வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டு அங்கே இருந்து நீங்கள் ஜோக் ஃபால்ஸு, இந்த பயந்தூர் வந்தீங்க அப்படின்னா மூகாம்பிகை அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதையும் பார்க்கலாம். உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலையும் பார்க்கலாம். நிறைய சுற்றுலாத்தலங்கள் கடலோர கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாம் கவர் பண்ணக்கூடிய ஒரு நிலை. இல்லை நம்ம பேருந்துலேயே போகணும் அப்படின்னா பெங்களூரில் இருந்து டைரெக்டாக உங்களுக்கு பஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கிறது. ஒன்று அது சிமோகா வந்து சிமோகாவிலிருந்து ஜோக் ஃபால்ஸ் வழியாக இயங்கக்கூடிய அந்த பேருந்தாக இருக்கலாம். இல்லை சாகரா வந்து சாகராவிலிருந்து குந்தாபுரா போய் இயங்கக்கூடிய பேருந்துகளாக இருக்கலாம். ரூட்டு வந்து பலவிதமாக இருக்கிறது. அந்த பலவிதமான ரூட்டுகளையும் கடந்து தான் நம்ம இந்த முருடேஸ்வராவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஓங்கி உயர்ந்த கோபுரம், அழகான கடற்கரை, கடலோரமாக தவம் செய்யக்கூடிய சிவன் சிலை, இது எல்லாமே நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக முருடேஸ்வராவுக்கு நம்ம வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் பருவமழை காலத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்க. ஏன்னா அப்போ மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் தரிசனம் மட்டும்தான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த கடற்கரை ஓரமாக கோவாவில் நடைபெறக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மழை இல்லாத இந்த காலகட்டத்தில் வந்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கும். இப்போது எல்லா நேரங்கள்லையுமே இந்த ஜோக் ஃபால்ஸ்லேருந்து உங்களுக்கு முருதேஸ்வருக்கு வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க. காலையில் நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, அது கொன்னவார் போகக்கூடிய பஸ்ஸு, அங்கே இருந்து நம்ம நிச்சயமாக முருதேஸ்வர் போயிட முடியும். இந்த பஸ்ஸு வந்து டைரெக்டாக பட்கல் போக வண்டி, கொஞ்சம் சுற்றி போகிற வண்டி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம இந்த வண்டியும் பயன்படுத்த முடியும். இதை விட்டீங்க அப்படின்னா 1:30 அல்லது 2 மணிக்கு தான் பேருந்துகள் அப்படிங்கிறது இருக்குது. அது ஒரு ரிமோட் ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த ஜோக் ஃபால்ஸில் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கா அப்படின்னு கேட்டால் அடிக்கடி கிடையாது. ஆனால் நீங்கள் இதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிற முடியும். எப்படி அப்படின்னா ஜோக் ஃபால்ஸில் இருந்து சாகராவுக்கு நிறைய பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. சாகராவிலிருந்து ப்ரைவேட் பேருந்து ஜோக் ஃபால்ஸ் வரும். ஜோக் ஃபால்ஸ்லேருந்து திரும்பவுமே சாகரா போகும். சாகரா போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பட்கல் அப்படிங்கிற இடத்துக்கு பேருந்துகள் அடிக்கடி இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த ரூட்டு வழியாக இயக்கப்படுவது கிடையாது, கொன்னவார் வழியாக இயக்கப்படுவது கிடையாது. நீங்கள் பட்கல் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பட்கல் அப்படிங்கிறது NH66 அப்படின்னு சொல்லுவாங்க. மங்களூரில் இருந்து மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பாதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த NH66 அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது சவுத்து கர்நாடகாவால் இயக்கப்படக்கூடிய பேருந்து கிடையாது. இது வந்து நார்த்து கர்நாடகாவால் இயக்கப்படக்கூடிய பேருந்து. ஒவ்வொரு பேருந்துக்குமே ஒவ்வொரு வண்ணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. இப்போ இந்த NH66 அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். NH66 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. அது ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறது மும்பையிலிருந்து ஆரம்பிக்கும். மும்பையிலிருந்து பன்வேல் வழியாக இந்த கோவாவெல்லாம் கவர் பண்ணிவிட்டு கர்நாடகாவின் முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய அந்த ஹொன்னவார் வழியாக
உடுப்பியிலிருந்து மங்களூரு, மங்களூரிலிருந்து கோழிக்கோடு, கோழிக்கோடிலிருந்து எர்ணாகுளம், திருவனந்தபுரம் வழியாக இந்த சாலையானது நிச்சயமாக இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சாலை கிடையாது. இது வந்து மாநில அரசாங்கத்தால் மெயின்டைன் பண்ணக்கூடிய சாலை. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் பார்க்கக்கூடிய அந்த மெயினான NH66 அப்படிங்கிறது பார்க்கவே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அந்த சாலை அப்படிங்கிறது கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது. இந்த முருதேஸ்வராவுக்கு நீங்கள் நிச்சயமாக எந்த வழியில் வேணால் போகலாம். இப்போது சாகராவில் இருந்து போகிறதுக்கு நமக்கு ரூட்டை இருக்கிறது, இல்லை இங்கேருந்து ஜோக் ஃபால்ஸில் இருந்துமே நமக்கு நிச்சயமாக பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. பேருந்து பயணம் அப்படிங்கிறது எல்லா நேரங்கள்லையுமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இயற்கையை நேசிக்கக்கூடியவரா நீங்கள் நிச்சயமாக இந்த ரூட்டில் ஒரு தடவையாவது பயணிக்கணுங்க. ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ஒரு மலைத்தொடராக இருக்கிறது. கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையானது கேரளா ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பரவி இருக்கிறது. ஊடையில் ஒரே ஒரு கேப், பாலக்காட்டில் ஒரு கணவாய் மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அந்த கேப்பில் தான் இன்றைக்கி நிறைய ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த பாலக்காடு கணவாய் அப்படிங்கிறது ரொம்பவும் வெப்பமான பகுதி அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக தெரியும். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கூட அந்த வெப்பத்தை உணர முடியும். கோயம்புத்தூர் கூட கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் பாலக்காட்டுக்கு போனீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான வெப்பத்தை நம்மால் உணர முடியும். அதுக்கடுத்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பகுதியானது அப்படியே டைரெக்டாக ஊட்டி வரைக்குமே வருதுங்க. இப்போது கேரளாவில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மலைத்தொடர்களினுடைய அடுத்த பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து தமிழக பகுதி தான். நம்ம கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த மலைத்தொடரானது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவும் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த தென்காசி, செங்கோட்டை இந்த மலைத்தொடர்களில் குற்றால அருவிகள் அங்கேருந்து தான் கொட்டுது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, நம்ம தமிழகம் மலைமறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லப்படுறதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் போது அதிகப்படியான மழைப்பொழிவு கேரளாவுக்கும், கர்நாடகாவுக்கும், மகாராஷ்டிராவுக்கும், ஏன் குஜராத்துக்குமே கிடைக்கிது அப்படின்னா, ஏன்னா இது மகாராஷ்டிரா எண்டு வரைக்குமே செல்லக்கூடிய ஒரு மலைத்தொடராக இருக்கிறது. இதுக்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை தான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது அதிகப்படியான உயரத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய காற்றை அப்படியே தடுத்து மழைப்பொழிவு அப்படிங்கிறது அங்கே இருக்கிறது. அதை தாண்டி அதிகப்படியான காற்று மட்டும்தான் தமிழகத்துக்கு கிடைக்கும். நம்ம தேவர் மகன் படத்தில் சொன்ன மாதிரி வெறும் காற்று மட்டும்தான் வருது அப்படிங்கிற மாதிரி காற்று மட்டும்தான் அந்த ஜூனில் இருந்து ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமான காலகட்டங்களில் நமக்கு கிடைக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் தான் அந்த பருவநிலை மாற்றம், பருவக்காற்று மாற்றம், இதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. என்னதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்திற்கும் சரி, ஆந்திர பிரதேசத்துக்கும் சரி, அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சதி செஞ்சிட்டாலும் அதிகப்படியான ஆறுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இப்போ நீ ட்ராவல் பண்ணுறியா இல்லை புவியியல் பாடம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாங்க, நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பேருந்து அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த பேருந்து அப்படிங்கிறது மாயன்குண்டே வழியாக இயங்கக்கூடிய பேருந்து, ஹொன்னவார் வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்து, ஜோக் ஃபால்ஸ் வழியாக வராத பேருந்து. இது இந்த ஏரியாவை பொறுத்தளவு லோக்கல் பேருந்தாக இருக்கிறது. இந்த பேருந்தை நம்ம முந்தி போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஏன்னா ரோடு வந்து ரொம்பவும் சின்ன ரோடு தாங்க. கிராமங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கிறது. பாரதி ராஜா படத்தில் பார்த்த மாதிரி என் இனிய தமிழ் மக்களே, சுடுமணலாய் தகித்து கொண்டு வானம் பார்த்த பூமிபடி கிடந்த கரிசக்காட்டு மூலையிலிருந்து இந்த ஈரநிலத்தை கண்டெடுத்து வந்திருக்கிறேன்னு ஈரநிலத்துக்காக வாய்ஸ் கொடுத்துருப்பார். அப்படி ஈரநிலங்கள் நிறைய நிறைஞ்ச பகுதியாகத்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுமே இரண்டாக பிரிந்து இப்போ மலை மேலே ஏறி நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த திரும்பவும் மீண்டும் மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது வரும். மூடையில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள், வேலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளில் தான் இப்போது நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பேருந்தை நம்ம முந்தி செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது கர்நாடகா சுற்றுலா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 3 பிரிவாக பிரிக்கலாங்க. கர்நாடகா சுற்றுலாவை பொறுத்தளவு இந்த சவுத்து பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கிறது இந்த மைசூரில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் ஜூ ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மைசூர் அரண்மனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மைசூரில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேஎஸ்ஆர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணராஜ சாகர் டேமு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்காக மைசூரில் இருக்குது.
ஆனால் பெங்களூரு தனி எக்ஸ்ட்ரீம்ங்க. எப்போ பார்த்தாலுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி அதிகப்படியான மக்கள் பயணிக்க நினைக்கக்கூடிய ஒரு பகுதியாக மங்களூரு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இந்த பஸ்ஸை நம்ம முந்திட்டோங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸை முந்துறதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பஸ் இடைஞ்சலாக வருது பாருங்களேன். இரண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. ஏன் ஏனோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. சரியான வேகத்தில் பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்தை நம்ம எப்போ முந்த போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறியுமே நமக்கு நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. பார்க்க கண்ணுக்கு ரம்மியமான காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் அங்கே இருக்கோம். இப்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அது ரொம்ப ஹைட்டாக போகும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும். ஆனால் இது நம்ம நார்மலான ஹில்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹைட்டும் கிடையாது, அதே மாதிரி நார்மலான ரூட்டும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்றைக்கு இருந்தாலுமேங்க பேருந்துகளில் பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஒரு காலத்தில் நம்ம இந்த ஸ்கூலுக்கு போகும்போதும் காலேஜில் போகும்போதும் டவுன் பஸ்ஸில் போகக்கூடிய உணர்வு இருக்குல்ல, அது இன்றைக்குமே யாரால் மறக்க முடியும்? முந்திட்டோங்க. இதுக்காக ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்தது. இந்த சின்ன சின்ன மலை பொழிவுகள் அப்படிங்கிறதையும் உங்களால் நீங்கள் ஊடையில் பார்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கிறது. இந்த சாலைகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இங்கே பாருங்கள், நிறைய மாடுகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்குங்க. இன்றைக்குமே மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இந்த கர்நாடகாவை பொறுத்தளவு இருக்கிறது. அது டவுனில் அதிகப்படியான வீடுகள் இருக்கிறதுனால உங்களால் பார்க்க முடியல. ஆனால் கிராம பகுதிகளை பொறுத்தளவு அதிகப்படியான மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஏன்னா போதுமான அளவு தாவரங்கள், உணவுகள் எல்லாமே மாடுகளுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுனால ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 20 வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நல்லா படித்தவங்க கூட கால்நடைகளை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணால் வளர்க்கலாம், வசதி இருந்ததுன்னா போதும். இப்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் இருந்து இறங்கணும் அப்படின்னா கொன்னவார் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் அப்படிங்கிறது வரும். இந்த கொன்னவாரில் இருந்து கொன்னவார் அப்படிங்கிறது முக்கியமான நகரம் தான். அதில் ரயில் நிலையம் அப்படிங்கிறது கூட இருக்கிறது. ஆனால் ஒரு சில ரயில்கள் மட்டும்தான் நிற்கும். இந்த ரயில்கள் அப்படிங்கிறது ஒன்று கோவாவிலிருந்து வரணும், இல்லைன்னா உடுப்பியிலிருந்து வரணும். ஏன்னா இது கொங்கன் ஸ்லெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஆரம்பத்தில் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டன் அங்கே இருந்து இரவு கிளம்பக்கூடிய ஏதாவது ஒரு ட்ரெயினில் மைசூர் போயிட்டு, இரவு கிளம்பக்கூடிய ட்ரெயின் கூட கிடையாது, அப்போ காலையில் வருது பார்த்திங்களா 6 மணிக்கு மைசூர்லேருந்து கிளம்பி 1:25க்கு வருதில்ல, அந்த ட்ரெயின் 2:30க்கு இங்கேருந்து கிளம்பும். நைட்டு 10 மணிக்கு மைசூர் போய் சேர்ந்துடும். மைசூர் போய் சேர்ந்த உடனே அங்கே இருந்து நம்ம கண்ணூர் செல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்தது. நாகர்கோலே டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த ஊட்டியிலிருந்து வரும்போது மைசூரை நம்ம கவர் பண்ணியிருப்போம், அந்த முதுமலை பந்திப்பூர் இந்த பகுதியின் சார்பாக. அதே மாதிரி நம்ம மைசூரில் இருந்து சுல்தான் பத்தேரி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அந்த முத்துங்கா வனவிலங்கு சரணாலயத்தையும் பார்த்துருப்போம். ஆனால் நம்முடைய துரதிர்ஷ்டம் எந்த ஒரு விலங்கையுமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாகர்கோலே டைகர் ரிசர்வை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், நிறைய நெட்டில் தேடி பார்த்தேன். இப்போது தாளக்குப்பாவுக்கு நம்ம வந்துட்டு ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு ரிட்டன் அங்கேருந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போய் திரும்பவும் கண்ணூருக்கு போய் கண்ணூரில் நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறத விட டைரெக்டாக இங்கே பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவும் பக்கத்தில் வெறும் 90 கிலோமீட்டரில் முருதேஸ்வரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை முருடேஸ்வரா போகலை அப்படின்னா அதுக்கும் பிரச்சனை கிடையாது. இங்கே இருந்து கோக்கர்ணா இருக்குது, கொல்லூர் மூகாம்பிகை அப்படிங்கிறது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், ஸ்ரீங்கேரி சாரதா பீடம் அப்படிங்கிறதும் இருக்கிறது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம போய் பார்த்துடலாம், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நான் செலக்ட் பண்ணது முருதேஸ்வர் அப்படிங்கிறது. முருதேஸ்வர் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர்லேருந்து மங்களூர் போயிட்டு, இன்னும் உறுதியாக சொல்லணும்னா கோயம்புத்தூர்லேருந்து கிடையாது, திருப்பூர்லேருந்து மங்களூர் போயிட்டு மங்களூரில் இருந்து ஒரு பேருந்தின் மூலமாக கட்டில் பரமேஸ்வரி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம்
கொல்லூருக்கு போயிருந்தோம். அந்த கொல்லூர் பகுதி அப்படிங்கிறது இரவு நேரங்களில் பேருந்துகளை அனுமதிக்காத ஒரு பகுதியாக நிச்சயமாக இருக்கிறது. அந்த கொல்லூரிலிருந்து உடனடியாக கிளம்பி உடுப்பி வந்து உடுப்பியிலிருந்து மால்பே பீச் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்திருந்தோம். இது வந்து நமக்கு முதல் ட்ரிப்பாக இருந்தது. அதற்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக அதே வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு பதிலாக இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயமுத்தூரில் இருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் போயிட்டு அங்கேருந்து மாசியகந்தா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு மங்களூர் சென்ட்ரல்லிருந்து மத்தியானம் 2:30க்கு கிளம்புங்க. இது பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் இந்த ட்ரெயின் 12:30க்கு கிளம்பும். பருவமழை காலத்தில் டைம் டேபிள் அப்படிங்கிறது. அதே மாதிரி சில நேரங்களில் 2:30க்கு கிளம்பும். அது ரீஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒரு 6 மணிக்கெல்லாம் போயிட்டு, அப்போ கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறதுனால 7 மணிக்குள்ளே தரிசனத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுனால அந்த வகையில் அங்கே போய் பார்த்துட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் பேசிட்டு வந்தோன்னே இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தை கடந்து ஹொன்னவார் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க. நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. இந்த ஹொன்னவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கடற்கரை ஓரமான பகுதி அப்படிங்கிறதுனால இப்போ மழைப்பொழிவு இருக்கிறதுனால நிறைய மேகங்களை கருமேகங்களை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹொன்னவார் அப்படிங்கிறது அரபிக்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான நகரம், துறைமுக நகரம். இந்த நகரமானது பல்வேறு மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது இங்கே ரொம்பவும் பிரதானமான தொழிலாக இருக்கிறது. அதே மாதிரி விவசாயமும் இந்த பகுதியை பொறுத்தளவு அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிட்டி வகையிலான ஒரு கல்ச்சர் கொண்ட ஒரு நகரமாக இருந்தாலும் கூட இன்னும் பழைய கிராமத்து பின்னணியை கொண்ட நகரமாக இருக்கிறது. இந்த ஹொன்னவார் பேருந்து நிலையம் அப்படிங்கிறது இந்த பகுதியை பொறுத்தளவு ரொம்பவும் முக்கியமான பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்குமே பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. ஹொன்னவாரில் இருந்து கோவாவுக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது. கோவாவுக்கு பெரும்பாலுமே ஹொன்னவாரில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுறது மாதிரி ஹூப்ளியிலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஹூப்ளியில் இருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இந்த ஹொன்னவாரில் இருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கில் இருந்து இயக்கப்படக்கூடிய பகுதி. இந்த 2 பகுதிகளில் இருந்துமே கோவாவுக்கு அடிக்கடி பேருந்துகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹொன்னவார் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா NH66ன்னு சொல்லுவாங்க. மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறதுனால கோவா செல்லக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான பேருந்துகளை தரக்கூடிய ஒரு பகுதியாக நிச்சயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வடக்கு கர்நாடகா மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேருந்துகள் எல்லாமே வடக்கு கர்நாடகாவை சேர்ந்த பேருந்துகளாகத்தான் இருக்கிறது. இந்த மாதிரி கலர். இப்போது நீங்கள் சதன் கர்நாடகா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது சென்ட்ரலில் ரெட்டாக இருக்கும். ஆனால் இந்த வடக்கு கர்நாடகாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா எல்லாமே ரெட்டாக இருக்கும், கொஞ்சமே ஒயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ 1:45க்கெல்லாம் நம்ம ஹொன்னவார் வந்துட்டோம். ஹொன்னவாரில் ஒரு 5 நிமிஷம் கேப்புக்கு அப்புறம் நம்ம பேருந்தானது புறப்பட்டு செல்கிறது. இப்போ பக்கத்தில் நமக்கு நிற்கக்கூடிய பேருந்தானது சதன் அது என்ன சொல்கிறது, தெற்கு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அந்த மைசூர் டிவிஷன் கீழே இயங்கப்படக்கூடிய பேருந்து. ஒருவேளை எல்லாத்துக்குமே இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமோ என்னமோ தெரியல. அதுக்கு தனியான இடம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேருந்துகள் எல்லாமே லாங்குக்கு செல்லக்கூடிய பேருந்துகள். இதெல்லாம் கோவா நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகள். மேற்கு பகுதியை இணைக்கக்கூடிய பேருந்துகள் வடக்கு கர்நாடகாவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளாக இந்த பேருந்துகள் எல்லாமே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுங்க பேருந்து பயணத்தில் இவ்வளவு நேரம் நம்ம அழகான காட்சிகளை எல்லாம் பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது. இதை தாண்டி நம்ம NH66க்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். திரும்பவுமே ஒரு டிக்கெட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. ஹொன்னவாரில் இருந்து முருதேஸ்வரா செல்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய டிக்கெட் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ரூபாய் ஆகுதுங்க. நீங்கள் ஜோக் ஃபால்ஸில் இருந்து முருதேஸ்வரா போகணும் அப்படின்னா 120 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஜோன் அப்படின்னு தான் சொல்லணுங்க. வெறும் 90 கிலோமீட்டருக்கு 120 ரூபா அப்படிங்கிறது ஓகே. 2 பேருந்துகளில் நம்ம மாறி போக வேண்டியது ஒரே பேருந்தில் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரயில்வே பிரிட்ஜுங்க. இப்போ நம்ம பயணப்பட்டு இருக்கிறது பேருந்து பிரிட்ஜ் தான். ஆனால் பக்கத்தில் ரயில்வே பிரிட்ஜ், ரயில்வே பாலம் அப்படிங்கிறது இருக்கிறது. சாராவதி ஆற்று பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்தில் கருமேகம் அப்படிங்கிறது இப்போ தான் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அங்கே பாருங்கள், ஜோக் ஃபால்ஸில் சின்னதாக ஆரம்பித்த அந்த அருவி எவ்வளவு பிரம்மாண்டமான நதியாக இங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஊடையில்
நிறைய தீவுகளையுமே நம்மால் பார்க்க முடியுது. சாராவதி நதி இந்த அளவுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அரபிக்கடல் ஓரமாக வரணும். ஏன்னா எந்த ஒரு நதியாக இருந்தாலுமே கடலில் கறக்கணும் அப்படின்னா அது ரொம்பவும் அகண்டதாக மாறி அதற்கப்புறம் தான் வந்து கலக்கும். நிறைய படகுகள் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த படகுகளை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது NH-66 தொடர இருக்கிறது. பார்க்க அழகாகவும் அதே நேரத்தில் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய இந்த NH-66 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒன்றாகவும் இது இருக்குதுங்க. ஏன்னா இந்த NH-66 அப்படிங்கிறது திருவனந்தபுரம், அதாவது கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து திருவனந்தபுரம் வர வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு கண்ணூர் வர வரைக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். கண்ணூரில் இருந்து ஆரம்பித்து கோவாவின் பானர்ஜி வரைக்கும் வரும்போது கடலோர பகுதியாகவே ட்ராவல் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். சில நேரங்களில் நம்ம ஓரத்தில் கர்நாடகா பகுதிகளில் கடற்கரையும் நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியுங்க. இப்போது மழைப்பொழிவு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் வெண்மேகங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது, பக்கத்திலேயே அழகான அந்த கருமேகங்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறதுங்க. நிச்சயமாக வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த கண்டக்டர் நமக்கு கொடுத்த சீட் அப்படிங்கிறது ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. முன்னாடியே உட்காந்து எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கண்டக்டருக்குமே இது பண்ணுறது இல்லை. இந்த முருடேஸ்வரா வரணுன்னா நம்ம ஏதாவது தயாரிப்பு செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால், அதாவது ட்ரெஸ் கோட் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது இந்த முருடேஸ்வராவை பொறுத்தளவு இல்லை. இதுவே நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் சட்டை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு கல்ச்சர் மட்டும் தான். ஆனால் கேரளாவில் நிறைய கோயில்களில் வேஷ்டி அணியணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் அந்த முருடேஸ்வராவை பொறுத்தளவு அது கிடையாதுங்க. கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிரும். ஆனால் நம்ம போகக்கூடிய நேரங்களில் தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். இப்போ நம்ம 2 மணிக்கு முருடேஸ்வரா போய் இறங்கிடுவோங்க. இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே தான் போய் குளிக்கணும். ஏன்னா தொடர்ந்து 4 நாட்கள் பயணத்தில் 3 நாள் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஊடையில் குளிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் கிடைக்காமல் போயிடும். அப்படி வரக்கூடிய பயணிகளுக்காகவே நிச்சயமாக அங்கே குளிக்கிறதுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. குளிக்கிறதுக்கு ஒரு நபருக்கு 20 ரூபாய் வரைக்குமே வாங்குகிறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, முருடேஸ்வராவுக்கு நீங்கள் தனியாக வந்தீங்க உங்களுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சிங்கிளாக வரக்கூடியவர்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே கிடையாது. அதனால நீங்கள் வந்துட்டு உடனே வேறு ஒரு இடத்துக்கு போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் மட்டும்தான் முருடேஸ்வர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அந்த தங்கும் இடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மத்தியானம் 12 மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களால் தரிசனத்தை பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளேயே கேமராவை எடுத்துகிட்டு போகலாம், வீடியோ எடுக்கலாம். அது முன்னாடி இருந்த சூழ்நிலை. இப்போது அதுக்கடுத்து 3 மணிக்கு தான் கோயில் நடை திறப்பாங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, 3 மணிக்கு தரிசனத்துக்கு கூட்டம் ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா 4:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது நமக்கு மங்களூர் போகிறதுக்கு, அது பேசஞ்சர் ட்ரெயின். அந்த ட்ரெயினானது முன்னாடி 5 மணிக்கு மேலே தான் போயிட்டு இருந்தது. இப்போது அந்த டயத்தை மாற்றிட்டாங்க. நம்ம நேரமாக என்னன்னு தெரில. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிறது ரொம்பவும் உறுதியாக இருக்குது. இப்போ முருடேஸ்வரர் நெருங்க மழையும் அதிகமாகிடுச்சுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் மழைப்பொழிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நம்ம இறங்கும்போது மழை இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எளிதாக நமக்கு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. அந்த மேற்கு கடற்கரை ஓரமாக வீசக்கூடிய அந்த அற்புதமான காற்று, ரொம்பவும் சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த நிலை, இப்போ வெயில் இல்லாதது நமக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடற்கரை ஓரமாக அதிகப்படியான வெயில் அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம்னு இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் கடற்கரை ஓரம் வெயில் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அந்த வெயில் இல்லாத சூழ்நிலையில் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். என்னோடு சேர்ந்து நீங்களுமே இவ்வளோ தூரம் பொறுமையாக முருடேஸ்வராவுக்கு வந்திருக்கீங்க. அடுத்த வீடியோவில் முருடேஸ்வரா பற்றின முழு தகவல்களுமே உங்களுக்காக நிச்சயமாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பிரஸ் வேங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வேல முன்னாடி போகக்கூடிய அந்த பேருந்து அப்படிங்கிறது கோவாவிலிருந்து வரக்கூடிய பேருந்து தான். கோவாவிலிருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய பேருந்து தான். அந்த பேருந்தை நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா சவுத் கர்நாடகாவினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முந்திரதுக்கான வாய்ப்பு இருக்கா? முந்திரமா இன்னும் கொஞ்சம் போனேன். என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைத்தனங்கள் போக மாட்டேங்குது.
இந்த பேருந்துகளை முந்துறது அப்படிங்கிறதே ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தது. வந்தாச்சுங்க, முருடேஸ்வரம் வந்துட்டோம். இந்த பேருந்தில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பேருந்து இப்போ கிளம்பி பட்கல் வரைக்கும் போகுது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தின் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம முருடேஸ்வராக்குள்ளே போயிடலாம். சரி, முருடேஸ்வரா போயிட்டு அங்கே அந்த கோயிலினுடைய அமைப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.